இப்போ அதுக்கு முன்னால் சுந்தர் சி படம் பண்ணுறாரு. அந்த படத்தை யார் தயாரிக்கிறா? ராஜ்கமல் தயாரிக்கிறாங்க. இப்போ எப்பயுமே ஒரு படம் தொடங்குவதற்கு முன்பு அந்த பட நிறுவனத்துக்கும் அந்த ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லுறவு இருக்கும். அந்த படப்பிடிப்பு தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீறல் விழுந்துடும். இது தவிர்க்கவே முடியாது. புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ இந்த ஹோட்டல் வேணும் பாரு, கம்பெனி என்ன பண்ணால் அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபா வாடகை, எதுக்கு 25,000 ரூபா வாடகையில் ஒரு ரூமை புக் பண்ணுவாங்க. அங்கே பஞ்சாயத்து ஆகிடும். அப்புறம் ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார், எனக்கு வந்து இந்த கேரவான் தான் வேணும் பாரு, அந்த கேரவான் 25,000 வாடகை. கம்பெனி என்ன பண்ணும், ஒரு 10,000 ரூபா வாடகைக்கு ஒரு கேரவானை கொண்டாந்து நிறுத்தும். அதில் பஞ்சாயத்து ஆகிடும். இந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க, இவங்க வேறு ஹோட்டலில் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதில் பஞ்சாயத்து ஆகிடும். இந்த மாதிரி படம் ஆரம்பித்த பிறகு பட நிறுவனத்துக்கு ஹீரோக்களுக்கும் பஞ்சாயத்துங்கிறது தவிர்க்கவே முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ராஜ்கமல் மீது ரஜினிகாந்துக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி வந்தால், அடடா அடுத்த படம் இவங்களுக்கு பண்ண வேணாங்கிற முடிவை கூட அவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.